إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الأمين بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن الذي كانوا يعملون. وقال النبي صلى الله عليه وسلم خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பினுடைய மேலான ரிதாவையும் பொருத்தத்தையும் அன்பையும் கபூலியத்தையும் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் குடும்பத்தார் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதம் நிறைந்த சங்கையான ரமதானுடைய மாதம், அதை தொடர்ந்து ரமதானுடைய நிறைவாக அல்லாஹ் தந்த மகத்தான ஒரு பெருநாள், இவைகளை எல்லாம் நாம் நிறைவு செய்துவிட்டு சங்கையான ஷஅபானுடைய மாதம், பெருநாள் முடித்த ரமதான் முடிந்த அடுத்த நாளே ஹஜ்ஜினுடைய நாட்கள் தொடங்கி விடுகிறது. ஷவ்வாலுங்கிறது ஹஜ்ஜினுடைய தொடக்கம். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் என்று சொன்னார். ஹஜ்ஜுங்கிறது 5 நாள் தானே, என்ன மாதங்கள் என்று விளக்கம் சொல்லப்படுது. ஷவ்வால் பிற 1 இருந்து கூட ஒரு ஆள் இஹ்ராம் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ஜினுடைய நாட்கள் அதுவும் மிகவும் புனிதமான நாட்கள் தான். அல்லாஹ்வுடைய கருணையினால் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த ஒரு மகத்தான பெருநாள். இஸ்லாமிய பெருநாட்கள் கொண்டாட்டங்கள் ரொம்ப குறைவு. நமக்கு பெருநாளே 2 பெருநாள் தான். இஸ்லாமிய கொண்டாட்டங்கள் என்பதும் பெருநாள் என்பதும் ரொம்ப குறைவு. பெருமக்களே, நம்முடைய பெருநாளுடைய அடிப்படையும் உலகத்தில் மற்றவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் பண்டிகைகளுடைய அடிப்படைகளுக்கும் நேர் முரணும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் உண்டான பண்டிகைகள் எல்லாம் என்பதாக இருக்கிறது. அவைகள் எல்லாம் பெரும்பாலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் வீண் செலவுகள் இருக்கும், அனாச்சாரங்கள் அதிகமாக இருக்கும், பிறருக்கு தொந்தரவு இருக்கும், இது போன்ற பல காரியங்கள் இருக்கும். இஸ்லாமிய பெருநாளுடைய அடிப்படையான விஷயமே 2 தான். இஸ்லாமிய பெருநாட்கள் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதே அடிப்படையான விஷயமே 2 தான். ஒன்று பக்தி, இன்னொன்று ஈகை. பக்தி ஒன்றும் ஈகை ஒன்றும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலையிலே இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு நேர்த்தியான பேணுதல் மிக்க ஒரு வாழ்வை நமக்கு அமைத்துக் கொள்வதற்குண்டான பயிற்சியாகவும், ரப்பு தந்த நியமத்துகளுக்கு நன்றியாகவும், அதே நேரத்திலே ஈதுல் ஃபித்ர் போன்ற இந்த பெருநாட்கள் என்பது இருக்கிறதே, நாம் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் உடைய நிலை அறிந்து கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு வழிகாட்டுதல் தான் பெருநாள். சங்கைக்குரியவர்களே, சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன். அதாவது இந்தியாவில் பிரபலமான ஒரு கொண்டாட்டம் கேரளத்தில் எடுத்துக்கிட்டா ஓணம் பண்டிகை. ஓணம்ங்கிறது கேரளத்தில் பெரிய அளவில் உள்ள ஒரு பண்டிகை தான். ஆனால் அந்த சமீபத்தில் இந்த வருஷத்தினுடைய அந்த பண்டிகையிலே, அந்த பண்டிகை முடித்த பிறகு ஓணத்தினுடைய அந்த நாட்களில் மாத்திரம் மதுபானத்திற்காக வேண்டி 970 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. மதுவுக்காக மாத்திரம் தோராயமாக அவர்கள் கணக்கின்படி 970 கோடி ரூபாய் செலவாயிருக்கார். ஆனால் எந்த மத நூல்களும் பண்டிகை என்று மதுவை அறிந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட இப்ப இதுதான் பண்டிகை, இதுதான் விசேஷம், இதுதான் தங்களுடைய பெருநாள் என்பதை போல் நினைத்துக் கொள்கிறார். அது மாதிரி தீபாவளிங்கிறது இந்தியாவில் கடந்த தீபாவளியில மாத்திரம் 7000 கோடி பட்டாசுகள் வெடிக்கப்படுகிறது. 7000 கோடி ரூபாய். நாம் இன்னொரு மதத்தினுடைய விஷயங்களை விமர்சிக்கிறதுக்காக அல்ல, நமக்கு தந்த பெருநாளுடைய கண்ணியத்தை உணர்த்துவதற்காக, இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய கலாச்சாரத்தினுடைய மாண்பை உணர்வதற்காக, இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய உயர்வான பண்புகள் எவ்வளவு நேர்த்தியானது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வ கைருல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் கலாச்சாரங்களில் எல்லாம் நடைமுறைகளில் எல்லாம் மிக சிறந்த கலாச்சாரம், மிக உயர்ந்த கலாச்சாரம், மிக உயர்ந்த பண்பாடு இது ஒரு நாகரிகம் என்று சொல்கிறார். இப்படி முடிவெட்டுவது நாகரிகம், இப்படி ட்ரெஸ் நாகரிகம், இப்படி நடப்பது நாகரிகம் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே கைருல் ஹதி நாகரிகத்திலேயே சிறந்த நாகரிகத்தை கற்றுத் தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையும் நமக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த பெருநாட்களுடைய மகத்துவத்தையும் அது போதிக்கக்கூடிய பாடங்களையும் விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோமே அல்லாது மற்றவர்களை உதாசீனப்படுத்த, இழிவுபடுத்த, கேவலப்படுத்த என்பது நோக்கமல்ல. உண்மையான பெருமக்களே, ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாமி இந்த நோன்பை முடித்ததற்கு பின்னால் நம்முடைய மக்கள் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்திருக்கிறார்களே, ஜகாத்துல் ஃபித்ர், அது துஅமத்துல் லில் மசாகீன் வ துஹரத்துல் லில் சியாம், நோன்பிலே உள்ள குறைகளை பரிசுத்தப்படுத்தும், ஏழைகளுக்கு உணவாகும் என்று சொன்னார்களே, அதை பற்றி ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த வருஷத்தினுடைய அந்த சதகத்துல் ஃபித்ர் மாத்திரம் கொடுக்கப்பட்ட அந்த அரிசி அது சம்பந்தப்பட்டது தோராயமாக 350 கோடி ரூபாய். 350 கோடி ரூபாய். வெளியிலே தெரியாத ஒரு மகத்தான வறுமை ஒழிப்பு புரட்சி. வெளியிலே இந்த உலகத்திலே ஊடகங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் கூட முஸ்லிம்கள் தானாக முன்வந்து, தானாக விரும்பி அவர்கள் கொடுத்த அந்த சதகத்துல் ஃபித்ரினுடைய அந்த அளவை மாத்திரம் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல் சதகத்துல் ஃபித்ர். ரமதானிலே கொடுத்த ஜகாத், ரமதானிலே கொடுத்த சதகாக்கள், ரமதானிலே கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள், ரமதானிலே ஒருவர் மற்றவருக்கு செய்த உதவிகள், ஒருவர் மீது இரக்கம் கொண்டு செய்த காரியங்கள் என்பது அனந்தம், எண்ணி முடிக்க முடியாத அளவில். இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை பின்பற்றுவதில் தான் நமக்கு புகழ்மிக்க ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்றோம். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாஹ் சொன்னதற்காக நல்ல அமல்களை செய்து வாழ்கிறார்களோ, அவங்க மனசுக்கு பிடிச்சது நல்ல அமல்கள், எனக்கு சரியில்லை தெரியல நல்ல அமல்கள், அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி அந்த நல்ல அமல்களை செய்து வாழ்கிறார்களே, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையை, மனமான ஒரு வாழ்க்கையை, கண்ணியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் பெறுவோம். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திரவர்கள் யார்? அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அந்த கலாச்சாரத்தை, அந்த பண்பாடுகளையும் வாழ்க்கையிலே நம்முடைய நடைமுறைகளை விட, என்னுடைய எண்ணத்தை விட, என்னுடைய ஆசைகளை விட மார்க்கம் சொன்னது என்பதற்கா பாரசீக நாட்டிற்கு போயிருந்தாங்க சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க அரசனுடைய ஒரு வேலையாக பின்னால் இஸ்லாம் ஆனதற்கு பின்னால் சென்றிருக்கும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய உணவிலே சில பருக்கைகள் சாப்பிட்டு அந்த உணவுகளுடைய ஒரு பகுதி கீழே விழுந்துருச்சு. அதில் செய்தனா சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அதை எடுத்து தண்ணீர்ல முக்கி வாரி சாப்பிட்டாங்க. அவங்க இருக்கிறாரெல்லாம் கேட்டாங்க, எவ்வளவு வளமிக்க நாடு, எவ்வளவு செழிப்பான நாடு, எவ்வளவு பொருளாதாரத்தில் வல்லமை மிக்க நாடு, இந்த நாட்டில் கீழே விழுந்த ஒரு பொருளை எடுத்து நீங்க சாப்பிடுறீங்களே, யாராவது ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களா? யாராவது என்ன நினைப்பாங்க? மனுஷன் கீழே இருந்த பொருளை கூட விட மாட்டேங்கிறாரு என்று யாராவது எதையாவது நினைத்துக் கொள்ள மாட்டார்களா? நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர் கேட்பொழுது அவங்க சொன்னாங்க ரொம்ப அழகான பதிலை, மூமின் ஈமானுடைய பதிலை சொன்னார். அத்ருக்கு சுன்னத் ஹபீபி லிஹாவுலாஹில் ஹுமகா, இந்த மடையர்கள் எதையாவது நினைத்துக் கொள்வார்கள் என்பதற்காக என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நான் விடணுமான்னு கேட்டான். இந்த மடையர்கள் எதையாவது கருதி கொள்வார்கள், அவங்க எதையாவது நினைச்சுக்கிறாங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த, கற்று தந்த அந்த சுன்னத்தை நான் விட வேண்டுமா என்று கேட்டான். உண்மையான பெருமக்களே, எனவே எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலும் நல்ல அமல்களிலேயும் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்ததை நாம் பின்பற்றுவதில் தான் நிச்சயமாக வெற்றி இருக்கு. இஸ்லாமிய பெருநாட்கள் என்பது மக்களுடைய சிரமங்களை போக்குவதிலே முன்னுரிமை தர வேண்டும். இன்னும் நாம் அதில் பூர்த்தி அடைஞ்சிட்டோம் சொல்லல, இன்னும் நாம் பூர்த்தி அடைந்து விட்டோம் என்று சொல்லவில்லை. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் தான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாடம்பாக்கம் என்ற ஒரு ஊர், ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகள், ஒன்னு 8 வயது, இன்னொன்னு 5 வயசு. 8 வயது பையன் ஒண்ணு, 5 வயசு பொம்பளை பிள்ளை. கடனுடைய தொல்லை, வறுமையினுடைய கஷ்டத்தினாலே 2 பிள்ளையையும் கிணற்றிலே தூக்கி போட்டு ஒரு இஸ்லாமிய பெண் ஷம்சியா என்ற ஒரு பெண் தன்னை தற்கொலை செய்து கொண்டார். சமூகத்திலே கவனிக்கப்படாத எவ்வளவு நிலைகள் இருக்கிறது என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். கவனிக்கப்படாத சமூகத்தினுடைய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு.
லிசாஹில் வல் மஹரூம் கேட்பாங்க சில பேர் வாய் விட்டு, அவங்களும் கொடுக்கணும். ஒரு மஹரூம் சில பேர் கேட்க மாட்டார்கள், ஆனால் நம்மை அண்டி இருப்பார்கள், பக்கத்தில் இருப்பார்கள், உடைய நிலைமை நமக்கு தெரியும் என்று சொன்னால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால்தான் ஆத்தங்கர் பள்ளியில நம்முடைய இஸ்லாமிய குடும்பம் ஒன்றுதான், அவர்கள் கார்ல பூரா பெட்ரோல் எடுத்து தகப்பனார் ஊத்துறார், அவருடைய தாயார் உள்ளே இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், மேல பூரா பெட்ரோல் ஊத்தி விட்டு காரிலே தீயை பறித்து விட்டு தானும் உள்ளே போய் அமர்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த காட்சி பார்ப்பதற்கு அவ்வளவு கோரம். இந்த 2 பிள்ளைகள் அந்த வெக்கையினுடைய நிறை தாங்க இயலாமல் தாயை பிடித்துக் கொண்டே கருகி போயிருக்கிறார். உண்மையான பெருமக்களை சொல்ல வருவது, இன்னும் நாம் நிறைவடையவில்லை. ஏழ்மையை நீக்குவதற்கும் வறுமையை போக்குவதற்கும் இன்னைக்குள்ள நிலை என்னன்னா, வசதியானவர்கள் வசதியாகிக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் இன்னும் ஏழைகளாகிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. பொருளாதாரம் சுற்றி வர வேண்டும், சுற்றி வர வேண்டும். சக்காத்தின் வழியாய், சதகாவின் வழியாய், கனிமத்தின் வழியாய், அன்பளிப்பலின் வழியாய், அதே போல பல்வேறு நல்ல உதவிகளின் வழியாய் இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்மை பாராட்டுபவர்களுக்கு மாத்திரமல்ல, மார்க்கம் எந்த அளவுக்கு உச்சமா சொல்லுதுன்னா, உன்னை வாழ்த்துபவர்களுக்கு மட்டுமல்ல, உன்னை வசைவாடியவர்களுக்கும் கொடுக்கணும். அதுல செய்தனா சித்தியத்துல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்துட்டே இருந்தாங்க. அவங்களுடைய சொந்தமும் கூட மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏழை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, மாதந்தோறும் வசீஃபா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு உடைய காரியங்களை பொறுப்பேற்று இருந்தார்கள். ஆனால் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இட்டுக்கட்டு விஷயத்தில் அவர் ஈடுபட்டு விட்டார். சித்திக் நாயகத்துக்கு வருத்தம்னா அவ்வளவு வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான துணைவியார், உலகத்து மூமின்களுடைய தாய், சித்திக்குல் அக்பர் பெற்றெடுத்த அருமையான பிள்ளை, இப்படி ஒரு காரியம் ஆயிட்டுன்னு சொல்லி அந்த மாசம் கொடுக்கிற தொகையை நிறுத்திட்டாங்க. கொடுக்கிற தொகை யாருக்கும் மறந்து வரும் தானே, யாருக்கும் அப்படி என்ன வரும் தானே, அந்த மாதம் கொடுக்க வேண்டிய தொகையை நிறுத்தினார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு நீங்க விருப்பம் இல்லையான்னு கேட்டான். அவர்களுக்கு கொடுத்து கொண்ட அந்த ரிஸ்கை நீங்கள் தடுக்கிறீர்களே, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டான். நம்மை பாராட்டினார்கள், நம்மை கொண்டாடினார்கள் என்பதற்காக, வாழ்த்தினார்கள் என்பதற்காக மாத்திரமல்ல, வசைவாடியவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய ஏழ்மையை நாம கொடுப்பது அல்லாஹ்வுக்காக. இவர் சலாம் சொல்வாரு, இவர் பாராட்டுவார் என்பதற்காக அது கொடுப்பது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று சொல்லும் பொழுது வெளிநிலைகளை அல்ல, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த மனப்பான்மையை இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக கற்றுத் தருகிறது. குர்ஆன் ஷரீஃபினுடைய நெடுகள் எடுத்து பார்த்தார், குர்ஆன் ஷரீஃபிலே எடுத்து பார்த்தார். அல்லாஹ் சொல்கிறானே, இந்த தீனை பொய்யாக்கியவர்கள் யார் தெரியுமா? பொய்யாக்கியவர்கள்னா யாரு? ஈமான் கொள்ளாம, யார் மார்க்கத்தை தொழுகை இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி மாதிரி இருந்தவங்க தான் சொல்லுவாங்க, நடப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா யஹது வலா தஆமில் மிஸ்கீன், யார் யார் என்று சொல்லி வரும் பொழுது ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு அவர்கள் ஏதாவது உணவு கூட கொடுக்க மாட்டார்கள், உணவு கூட கொடுக்க தூண்ட மாட்டார்கள், மற்றவர்களை தூண்ட மாட்டார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஏதாவது சின்ன விஷயம்னா அவர் 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்க நியத்து வைப்பாங்க, வீட்டுல கூப்பிட்டு கொண்டு கூட வச்சு சாப்பிட வைப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் யாராவது ஏழைகள் வந்தால் வீட்டிலே கூப்பிட்டு வந்து அவர்கள் அருகிலே அமர வைத்து சாப்பிட வைப்பார்கள். அந்த அளவுக்கு முன்னோர்களா நம்முடைய நன்மக்கள் இருந்தார். ஆனா இன்னைக்கு ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? தேவையுள்ளவர்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்குது, தேவை உள்ளவர்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்குது, ஆனால் தேவை உள்ளவர்களுக்கு கிடைக்கவில்லை, தேவை இல்லாதவர்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை. அருமையானவர்களே, மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த இந்த பெருநாளுடைய நோக்கமே, பெருநாளுடைய நோக்கம் என்பதே மார்க்கத்தினுடைய இந்த இது மாத்திரம், இந்த பெருநாள் மாத்திரம் அல்ல. நோம்பை விட்டுட்டீங்களா, இயலாதவர்களா, மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அல்லாஹ் சொல்றான். சாப்பாடு கொடுங்க. ஒரு சத்தியத்தை முடிச்சிட்டீங்களா, 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு சத்திய முறிவா, 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. எனவே இயலாதவர்கள், தேவை உள்ளவர்கள், பசி, வறுமை என்பதற்கு அது சாதாரணமானது, வறுமை கொடூரமானது, பசி என்பது கொடூரமானது. நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன், கஸஸுல் முஃமினீன் என்ற ஒரு கிதாபில் நான் பார்த்தேன். 2 பேர் மாப்பிள்ளையும் மஞ்சாரி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. வாசல்ல ஒருவர் ஈனமான குரலில், ரொம்ப கஷ்டமான குரலில் தன்னுடைய வறுமையை, பசியை சொல்லி ஒருவர் கேட்கிறார். இந்திய காலமா இல்லை, இப்புள்ள காலங்கள் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்புள்ள காலங்கள் தான், பழைய காலத்துல எல்லாம் வந்து நம்ம தாராள மிச்சமான எச்சிச்சோறு இருக்குது, அதுக்கு அடிதடியா இருக்கும், அதையே வாங்கி சுட வச்சு சாப்பிடுவாங்க. இப்ப அது வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை.
அப்படிப்பட்ட நிலை. அது மாதிரி முன்னால் உள்ள ஒரு காலகட்டம், கடுமையான பசியும் தேவையும் இருந்த ஒரு காலகட்டம். ஒரு ஆள் வாசல்ல வந்து யாசகம் கேட்டு இருக்கிறார். கணவன் மனைவி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்மணி அவர் ஒரு ஈனமான ரொம்ப கஷ்டமான குரலில் தன்னுடைய வறுமையை சொல்கிறார், பசியை சொல்கிறார் சொல்லி கொஞ்சம் உணவு எடுத்துட்டு போறார். அந்த நேரத்திலே அவர் சொல்றார், உட்காருமா, சாப்பிட்டு இருக்கிறோம், பிறகு பாத்துக்கிறோம், இங்க இல்லைன்னா வேற எங்கேயா கிடைக்கும், நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி போக வேணாலும் உட்கார வச்சுட்டார். நம்ம சாப்பிட்டுருச்சு. அதுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையில பின்னால் ஒரு மாற்றம். வாழ்க்கை என்பதே சுழற்சி தானே. நேற்று உயர்நிலையில் இருந்தவங்க இன்னைக்கு மாறுவாங்க, இன்னைக்கு கீழ்நிலையில் இருந்தவங்க நாளைக்கு உயர்வாங்க, இப்படி மாறி வருவது தானே. இவனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வந்துருச்சு. இந்த கணவன் மனைவி 2 பேரும் பின்னால் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டாங்க. அவர் வேற ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்து கொண்டார், இந்த அம்மா வேற ஒரு ஆளை நிக்காஹ் செய்துட்டாங்க. அப்படி இந்த பெண்மணி வேறொருவரை நிக்காஹ் செய்து அந்த 2வது கணவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது வாசல்ல ஒரு ஆள் வந்து யாசகம் கேட்கிறார். இந்த அம்மா கொடுக்கும் தன்மை உள்ள இந்த பெண்மணி உடனே எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அழுதுட்டே வர்றாங்க. ஒரு கணவர் கேட்கிறார், ஏன் நமக்கு தான் தாராளமா இருக்குது, கொடுத்து விட்டு ஏன் வேதனை, கொடுத்து விட்டு ஏன் கவலை, கொடுத்ததுக்கு பின்னால் எதுக்கு அழுகை? இல்ல வாசல்ல வந்து நின்ற ஆள் இருக்கிறார், என்னுடைய முதல் கணவர் சொன்னார். வாசல்ல வந்து நின்ற ஆள் என்னுடைய முதல் கணவர். என்ன எது நிலத்தை விசாரிச்சுட்டு சொன்னாரு, நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கும் பொழுது உங்களுடைய வாசலிலே வந்து நின்ற அந்த யாசகன் நான் தான் சொன்னேன். உண்மையானவர்களே, காலங்கள் சுழலும். ரப்பு கொடுத்ததில் இருந்து நாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி கொடுத்து பழக வேண்டும். அதுதான் நமக்கு பெருநாட்களும் நல்ல நாட்களும் உணர்த்துகிறது. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களிடத்தில் ஒரு உயர்வான அந்த தன்மை நிரம்ப இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் போதுமான அளவுக்கு இல்லை, இன்னும் இருக்கிறது. நம்மை அண்டி இருப்பவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜக்காத்துங்கிறது எப்படி கொடுக்குறாங்க? ஜக்காத்துங்கிறது ஏதாவது எழுதி வச்சு அவருக்கு 300 ரூபாய், இவருக்கு 200 ரூபாய் ரைட் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கொடுத்தால் அவர் தன்னிறைவான அளவிற்கு, அடுத்து ஜக்காத் வாங்காத அளவிற்கு அவருக்கு கொடுத்து அவருடைய காரியத்தை ஏதாவது 1-2 வேலையாவது நாம் அப்படி செய்யணும்னு சொன்னான். நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் கேட்டார், ஜக்காத் நான் எப்படி கொடுக்கணும் சார், எனக்கு எவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது. ஒரு அம்மா ரொம்ப ஜக்காத்தினுடைய தேவை உள்ளவர்கள். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில திறமைகள் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது பணம் கேட்கறாங்க. என்ன திறமை இருக்குதுன்னு கேட்டேன். கேக்கு நல்லா செய்வாங்கன்னு கேட்டேன். கேக்கு செய்யற ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருங்க, கேக்கு செய்வதற்கு உண்டான அந்த என்னென்ன பொருள்கள் தேவையோ அதை வாங்கி கொடுத்துருங்க. அவர் சொன்னார், நான் அப்படி கொடுத்தேன். அதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில இனிமே நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நான் பிறருக்கு கொடுக்கும் நிலையில் ஆகுவேன் என்று அந்த பெண்மணி முன் வந்து அதை சொன்னார். அருமையானவர்களே, அதனால ஜகாத்தினுடைய நோக்கமே 10 வருட காலம் ஒரு ஊரில், ஒரு பகுதியில், ஒரு நாட்டில் முறையான ஜகாத் கொடுக்கப்பட்டால் 10 வருஷம் தான். ஜகாத் வாங்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இஸ்லாம் அவ்வளவு பெரிய ஒரு வறுமை ஒழிப்பு புரட்சி திட்டத்தை ஜகாத்தின் வழியாக சொல்லி காண்பிக்கிறோம். ஆனா நம்ம அதை விளங்கவில்லை, அதனுடைய நிலைகளை நாம் விளங்கவில்லை. அருமையானவர்களே, அதனாலே பெருநாட்களுடைய நோக்கமும் நல்ல நாட்களுடைய நோக்கமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வேற வேற கலாச்சாரங்கள் வருது, வீண் செலவுகள் வருது, பட்டாசுகள் கூடுது. அதனாலதான் ஜமாத்துல் உலமா இந்த சகர் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கையை கூட ஜமாத்துல் உலமா வெளியிட்டுச்சு. பல ஊர்களில் இன்னைக்கு ஜமாத்தில் என்னன்னு சொன்னா, சகர் சாப்பாடு போடுவது அவங்க மஹல்லாவுடைய பெருமையை போல் கருதி கொண்டிருக்கிறார். சென்னை போன்ற இடங்களில் எல்லாம் அங்க அப்படி போட்டாங்களா நாம பிரியாணி போடுவோம், இவங்க இப்படி போட்டாங்களா நாம ஆட்டுக்கறி போடுவோம், நாம அப்படி செய்வோம், இன்னொரு கூட்டு வைப்போம் என்றெல்லாம். பெருமைக்கு இதில் என்ன வேலை இருக்குது? சகர் உணவு என்பது ஒரு பரக்கத்தான உணவு, ஒரு பரக்கத்தான உணவு, குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து செய்ய வேண்டிய உன்னதமான ஒரு உணவு. ரொம்ப தேவையான இடங்கள் சிலது இருக்குது, இல்லைன்னு சொல்லல, தேவையான இடங்கள். இங்க மாணவர் வெளியூர்ல இருந்து சமீபத்தில் தென்காசி பக்கத்துல இஸ்லாமான ராமத்தினர் இருக்கிறது அல்லவா, அங்கே ஒரு காலேஜ், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல படிக்கிறார்கள். வெளி ஊர்களில் இருந்தும் ஸ்டேட்ல இருந்தும் நம்முடைய மாணவர்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஆனால் ஒரு கிறிஸ்தவ காலேஜ், 2 காலேஜ் இருக்குது. அங்கே படிப்பவர்களுக்கு சகர் செய்வதற்குண்டான ஏற்பாடு செய்யணும். நேரடியாக ஒரு ஆளை போய் விசாரிக்கணும், பார்த்துட்டு வந்தாங்க. உண்மைதான் சார், அப்படிப்பட்ட நிலை. அந்த 120 பேருக்கும் சேர்ந்து அந்த பொறுப்பாளர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. அதில் இல்லை என்று சொல்லல, தேவையான இடங்களில் செய்யலாம். ஆனால் ஆடம்பரத்திற்காய், வீண் செலவிற்காய் பல பேரிடத்திலே வசூல் பண்ணி அந்த கலாச்சாரம் நம்ம தெருக்களை கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு வருது, தெருக்களை கூடிக்கொண்டு வருகிறது. திருமக்களே, இஸ்லாம் சொல்லி தந்த கலாச்சாரம் தான் உயர்ந்த கலாச்சாரம். இதுல ஒன்றும் பெருமைக்கு வேலையெல்லாம் இல்லை, இதுல பெருமைக்கு வேலை ஒன்றும் இல்லை. மார்க்கம் இதை சொல்லித் தருகிறதோ, இஸ்லாம் இதை சொல்லித் தருகிறதோ.
சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே பைத்துல் முகத்தஸை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டம் அபூ உபைதாவுடைய தலைமையில் போயிருந்துச்சு. அவங்க வெற்றி பெற்று பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கொடுக்கணுமானா ஜனாதிபதிக்கு வரணும்னு சொன்னாங்க. ஜனாதிபதிக்கு வர வேண்டும். அபூ உபைதா சொன்னாங்க, நான் ஜனாதிபதி தகவல் சொல்கிறேன். உமர் தான் சொன்னாங்க, நான் வருகின்ற காரணத்தினால் யுத்தம் இல்லாமல் சண்டை இல்லாமல் சமாதானமான முறையிலே பைத்துல் முகத்தஸ் நம்முடைய கைக்கு வருமானால் தாராளமான வரேன். அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஒரு வாகனம், பணியாளர் ஒருவர், 2 பேரும் மாறி மாறி வர்றாங்க. பணியாளர் சொன்னாங்க, நீங்க கொஞ்ச நேரம் வாகனத்தில் இருக்கணும், நடந்து வருவேன். அப்புறம் நான் வாகனத்தில் இருப்பேன், நீங்க நடந்து வரணும். மாறி 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 வருகிறார்கள். பைத்துல் முகத்தஸுடைய அருகிலே வந்தால் அந்த ஷிஃப்ட் எப்படின்னு சொன்னா அமீருல் முஃமினீன் நடக்கணும், பணியாளர் மேல இருக்கணும். பணியாளர் மேல இருக்க வேண்டிய நேரம், ஏன்னா இவங்க ரொம்ப நேரம் நடந்துட்டு வந்துட்டார், அதனால அவர் மேல இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அபூ உபைதா தான் சொல்லணும், தளபதி சொன்னார்கள், நாம பக்கத்தில் நெருங்கிட்டோம், அதனால உயர்ந்த ஆடை அணிந்து கொள்ளுங்கள், உயர்ந்த ஆடை. அது மாதிரி நீங்க வாகனத்தில் வாங்க, அதை கொண்டுதான் கண்ணியம் சொன்னாங்க. உமர் தான் ஒரு வாசகம் சொன்னார்கள், இஸ்லாமிய வரலாற்றிலே வைர வரிகள் பெருமக்களே, இன்னா குன்னா அதல்ல கௌமின், இந்த உலகத்தில் நாம் அற்பர்களாக இருந்தோம், மற்றவர்களால் கேவலமாக மதிக்கப்படக்கூடிய நிலையிலே மதிக்கப்படாமல் கேவலமாக கருதப்பட்டு வந்தோம். இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாம் என்ற ஒன்றை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினார். இஸ்லாத்தின் வழியாகத்தான் நமக்கு கண்ணியம். ஃபமஹமா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஸனல்லாஹ், அல்லாஹ் தந்த அந்த கண்ணியத்தை விட்டுவிட்டு இதுதான் கண்ணியம் என்று கண்ணியத்தை வேறு வழியில் தேடுவோம் என்றால் அதல்ல அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்திடுவான்னு சொன்னார். அதனால அந்த முறைப்படி அவர்கள் வாகனத்தில் இருக்கட்டும், நான் இந்த ஆணையில் தான் வருவேன் என்று சொல்லி உமர் தான் போனாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க முன் வேதங்களில் படித்திருக்கிறோம். இப்படி ஒரு நிலை வரும் பொழுது ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உதவியாளரை வாகனத்தில் அமர வைத்து தான் கீழே நடந்து வருவார் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அதனால மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அந்த கண்ணியம், அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, இவைகள் தான் என்றைக்கும் நமக்கு வெற்றியையும் உலகத்திலேயும் புகழ்மிக்க வாழ்க்கையையும் ஆகிரத்திலே உன்னதமான கூலியையும் தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் உள்ள குற்றங்களை மன்னித்து அருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையை கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய ரகசிய வாழ்க்கை, நம்முடைய தனிமை வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. புனிதமான ரமதான் நம்மை விட்டு விடைபெற்றிருக்கிறது. இந்த ரமதானுடைய அந்த விடைபெறுதலை வாழ்க்கையில் எல்லா விதமான சிரமங்களும் கஷ்டங்களும் நீங்குவதற்கு அல்லாஹ் காரணமாக்கி அருள்வானாக. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை எல்லாம் பாக்கியமாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தையும் எல்லா பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.